அழகான குரலில் தெளிவான உச்சரிப்புடன் ஆங்கிலம் பேசும் இந்த சிறுமி படிப்பது பெருநகரின் புகழ்பெற்ற தனியார் பள்ளி அல்ல. வேலூர் மாவட்டத்தில் உள்ள சிற்றூரான குறும்பேரியில் உள்ள ஆதி திராவிடர் துவக்கப்பள்ளி மாணவிதான் இவர். carries called along the electrical cables, but cell phone sends or receiver calls without any wires. 86 வருடங்கள் பழமையான இந்த பள்ளி மாணவ மாணவிகளின் திறமையை சிறு வயதிலேயே வளர்க்கும் பயிற்சி பட்டறையாக விளங்குகிறது. ஆங்கில பள்ளிகளுக்கு இணையாக குழு விவாதம், பேச்சு, பாட்டு என அனைத்தையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றனர் ஆசிரியர்கள். அர்ப்பணிப்புடன் கூடிய ஆசிரியர்களின் கல்வி போதிக்கும் முறையால் வாசிப்பு, எழுத்து, அடிப்படை கணக்கு ஆகியவற்றில் தொடக்க கல்வியிலேயே அசத்துகின்றனர் மாணவ மாணவிகள். பெண்களின் விடுவெளியாய் பாரதியும் பாரதிதாசனும் ராசாராம் மோகன் ராயும் மன்னன் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இன்னும் பல அற்புத தலைவர்களும் மூடர்களின் முரட்டு கருத்துக்கள் சுபம் போட்டனர். மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட திறனறிவு தேர்வில் இங்குள்ள மாணவி முதலிடம் பிடித்ததே பள்ளியின் சிறப்புக்கு சான்று. எட்டாக்கனியாக இருக்கும் ஆங்கில கல்வியை எட்ட வைத்திருப்பதாக பெருமிதத்துடன் கூறும் பெற்றோர்கள் இதனை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்கின்றனர். ஸ்கூல் பரவாயில்லைங்க, பசங்களாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குது. 1வது 2வது 4வது 5வது பசங்களாம் ஃபர்ஸ்ட் மார்க். இப்போ இங்கேருந்து இதுக்கு போய்க்கிறாங்க, பர்கூருக்கு போய்க்கிறாங்க. அங்கேயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குது குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கிக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. நல்லா படிக்கிறாங்க, வாத்தியாரும் டீச்சரும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா ஒழுக்கமாகவும் இருக்குதுங்க. சிறப்பு கட்டணம், பயிற்சி கட்டணம், பதிவு கட்டணம், நூலக கட்டணம், ஆய்வுக்கூட கட்டணம், கணினி வழி கல்வி கட்டணம், விளையாட்டு கட்டணம் என பில் போடுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கும் தனியார் பள்ளிகளுக்கு மத்தியில் மாணவர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்துகின்றனர் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள். கிராமன்றதுனால தேவையான அளவுக்கு வசதி இல்லாததுனால எங்கள் பசங்களுடைய திறமைகள்லாம் இந்த ஸ்கூல்லையோட முடிஞ்சிருக்கு. ஹைஸ்கூலில் போனால் அங்கே ஒரு மாதிரியே சொல்லித்தராங்க, இங்கே ஒரு மாதிரியே சொல்லித்தராங்க. ஏன்னா பசங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படிப்புன்னு சொல்லி தரணும். அதனால எங்களுக்கு விளையாட்டு மைதானமும் வேணும். முடிஞ்சா 8வது வரைக்கும் அரசு பள்ளிகள் அனைத்தும் இதே போன்று செயல்பட்டால் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கும் பெற்றோரின் மனநிலை நிச்சயம் மாறும் என்பதில் ஐயமில்லை. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் திருநாவுக்கரசுடன் புகாரி.